Unit 5 last section, logarithmic of a complex number. Logarithm of a complex number definition is let z is equal to r e power I theta. E power I theta cos theta plus I sin theta எழுதிக்கலாம். இப்போ லாகரிதம் யூஸ் பண்ணோம்னா small log z is equal to small log r plus I theta எழுதிக்கலாம். ஏன்னா e power log e power I theta we can write just I theta. இங்கே thetaன்றது amplitude of z and இந்த thetaவோட வேல்யூஸ் வந்து வெரி சைடாக இருக்கும். எதை டிபெண்ட் பண்ணினா we can write theta is sometimes 2n pi for n belongs to capital Z. இப்போ லாகரிதம் z வந்து இந்த theta டிபெண்ட் பண்ணுறதுனால இதுவும் மேபி டிஃபர் பை 2in pi. இட் வில் பிகம் சம்டைம்ஸ் இன்ஃபினிட்டி வேல்யூஸ். இதில் thetaன்றது பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் z அண்ட் கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆஃப் லாக் z இஸ் கால்டு தி பிரின்சிபல் வேல்யூ. இப்போ ஸ்மால் லாக் z-க்கும் கேபிட்டல் லாக் z-க்கான ரிலேஷன் இங்கே சொல்லியிருப்பாங்க. கேபிட்டல் லாக் z ஈக்குவல் டு small log z plus I 2n pi where n belongs to capital Z. இப்போ small log z நம்ம எனக்கு தெரியும் small log r plus I theta. அதை எடுத்து இந்த capital log termல ரீப்ளேஸ் பண்ணோம்னா capital log z-ஓட போலார் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா small log r plus I of theta plus 2n pi where n belongs to z-னு இருக்கும். லெட் இப்போ இஜெட்டை வந்து கார்டீசியன் ஃபார்மேட்டில் இருந்தால் ஸ்மால் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அது போலார் ஃபார்மேட் வந்து ஆர் காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா. இப்போ போலாருக்கும் கார்டீசியனுக்கான ரிலேஷன் ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஆம்ப்ளிடியூடு டீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்னு எழுதிக்கலாம். இப்போ ஸ்மால் லாக் இஜெட் ஈக்குவல் டு இப்போ ரீப்ளேஸ் பண்ணோம்னா கார்டீசியனில் அந்த போலார் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா ஸ்மால் லாக் இஜெட் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஆக்சுவலாக அந்த log z equal to log r plus I theta போலாரில் இருக்கக்கூடிய அந்த ஆர் தீட்டா ஃபார்மேட்டுக்கு இந்த கார்டீசியன் XY டேர்ம்ஸ் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணோம்னா log z equal to log of square root of x square plus y square plus I tan inverse of y by xனு வரும். இப்போ சப்போஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பரே இல்லை z equal to x plus ஐஒயில் y equal to 0ன்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா z equal to x ரியல் அண்டு பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கேபிட்டல் log z equal to log z plus I 2n pi where n belongs to capital Z caseல, hence one value of log z is it becomes positive real number and all other will becomes non-zero. எப்போனா அந்த n equal to 0 இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரியல் நம்பராக மாறிடும். அதர்வைஸ் இட் வில் பிகம்ஸ் a non-real number. நெக்ஸ்ட் தியரம், log z1 z2 equal to capital log z1 z2 equal to capital log z1 plus capital log z2. ஆக்சுவலாக ஸ்மால் லாகரிதம் நம்ம எழுதுவோம்ல ஸ்மால் லாக் ஆஃப் ஏ பி equal to log a plus log b. அதே மாதிரி கேபிட்டல் லாகரிதம்க்கு எழுதலாம் அப்படின்னு சொல்லி இந்த தியரம் ப்ரூவ் பண்ண போகிறாங்க. இப்போ ஸ்மால் z1 equal to r1 cos theta 1 plus I sin theta 1 and small z equal to r2 cos theta 2 plus I sin theta 2. இப்போ z1 z2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னா cos a plus b அப்புறம் cos a இது sin a plus b இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம்னா we can write z1 z2 is equal to r1 r2 cos theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2. இப்போ கேபிட்டல் லாகரிதம் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கேபிட்டல் லாகரிதமுக்கும் அந்த போலார் கோஆர்டினேட்டுக்கான ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கும்ல அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா கேபிட்டல் லாக் z1 z2 is equal to log r1 r2 இப்போ ஸ்மால் z1 z2 அந்த டேர்ம்ஸில் கேபிட்டல் லாகரிதம் டேர்ம்ஸை லெஃப்ட் ரைட்டில் அப்ளை பண்ணோம்னா கேபிட்டல் லாக்குக்கும் அந்த போலார் கோஆர்டினேட்டுக்கான ரிலேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ capital log of z1 z2 it will becomes small log r1 r2 plus I theta 1 plus theta 2 plus 2n pi n belongs to z மாறிடும். இப்போ இந்த log ab ஃபார்மேட்டை யூஸ் பண்ணோம்னா log a plus log b அதே ஃபார்மேட்டை வந்து அந்த theta டேர்ம்ஸில் 2n pi n belongs to z டேர்ம்ஸ் இருக்குல்ல அதில் வந்து n வந்து ரெண்டு டேர்ம்ஸாக பிரிச்சுக்கிறோம். ஃபார் அந்த log z1 plus log z2 அந்த ஆன்சருக்காக அந்த theta டேர்ம்ஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்காக அந்த 2n pi we can write m, n belongs to z nன்றதை m n ரெண்டு டேர்ம்ஸாக கொண்டு வரேன். இப்போ அதை அப்ளை பண்ணிட்டோம்னா r1 டுகெதர் வித் theta 1 அதே மாதிரி r2 டுகெதர் வித் theta 2ன்னு பிரிச்சிட்டிங்கன்னா it will becomes capital log z1 plus capital log z2. அப்போ capital log of z1 z2 capital log z1 plus log capital log z2ன்னு எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் இஜெட் ஒமேகா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. அப்படி இருக்கும்போது இஜெட் பவர் ஒமேகாவை இ பவர் ஒமேகா கேபிட்டல் லாக் இஜெட்னு எழுதிக்கலாம். இப்போ கேபிட்டல் லாக் இஜெட்ன்றது இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஃபார் இஜெட். அதே மாதிரி இஜெட் பவர் ஒமேகா ஆல்சோ ஹேஸ் தி இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் வேல்யூஸாக இருக்கும்.
First problem 1, to prove that capital log I is equal to I of 4n plus 1 by 2 prove பண்ணணும். First I we can write சொல்யூஷனில் ஐயை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் பை 2 ப்ளஸ் ஐ சைன் பை 2. ஏன்னா காஸ் 90ன்றது 0ன்னு நமக்கு தெரியும், சைன் 90 1. அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு காஸ் பை 2 ப்ளஸ் ஐ சைன் பை 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ கேபிட்டல் லாக் ரெண்டு சைடும் அப்ளை பண்ணிட்டோம்னா கேபிட்டல் லாக் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் லாக் 1 ப்ளஸ் ஐ பை 2 ப்ளஸ் 2n பை. ஆக்சுவலாக இது எப்படி வந்ததுன்னா நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ எழுதும் போது ஆர் ஈப்பர் ஐட்டிட்டான்னு எழுதுவோம் பார்த்தீங்களா, அந்த டேர்மில் எக்ஸுக்கு பதிலாக 0வும் ஒய்க்கு பதில் 1 போட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐ ஜஸ்ட் ஐன்னு வந்துடும். அப்போ ஆர் ஃபார்மேட்டில் உள்ள அந்த கார்டிசன் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணாலும் சரி, அப்போ ஆர் வில் பிகம்ஸ் ஜஸ்ட் 1. டீட்டா டேர்ம்ஸ்க்கு பதில் இங்கே உள்ள அந்த பை 2 ப்ளஸ் 2n பை. ஆக்சுவலாக கேபிட்டல் லாக் டேர்ம்ஸுக்கும் போலார் கோஆர்டினேட்டுக்கு உள்ள ரிலேஷன் ஃபார்மேட்டில் இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா கேபிட்டல் லாக் ஐ இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் லாக் 1 ப்ளஸ் ஐ பை 2 ப்ளஸ் 2n பைன்னு வரும். இப்போ அந்த பை 2 ப்ளஸ் 2n பையில் வந்து எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐ ஆஃப் 4n ப்ளஸ் 1 இன்ட்டு பை 2ன்னு வந்துடும். அவ்வளோதான், அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஓவர். ப்ராப்ளம் 2, லாக் ஆஃப் 1 ப்ளஸ் ஐயோட வேல்யூவும் லாக் ஆஃப் மைனஸ் ஈயோட வேல்யூ வேணும். ஏன்னா இது நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் 3 4ல் அது யூஸ் ஆகும், அதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 1 ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் பை 4 ப்ளஸ் ஐ சைன் பை 4ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா காஸ் பை 4ன்றது 1 பை ரூட்டு, அதே மாதிரி சைன் பை 4ன்றது 1 பை ரூட்டு. எல்சிஎம் எடுத்திங்கன்னா ரூட்டு கேன்சல் ஆகிட்டு 1 ப்ளஸ் ஐன்னு வந்துடும். we can write 1 plus i like this, square root 2 into cos by 4 plus i sin by 4ன்னு எழுதிக்கலாம். இப்போ லாக் ஆஃப் 1 ப்ளஸ் ஐ ரெண்டு சைடும் கேபிட்டல் லாகரிதம் அப்ளை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் வந்து இதில் வந்து ஆரை வந்து ரூட் 2ஆகவும் டீட்டா வேல்யூஸ் வந்து இங்கே பை 4ஆகவும் இருக்குது. அப்போ அதை எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா கேபிட்டல் லாக் ஆஃப் 1 ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் லாக் ரூட் 2 ப்ளஸ் ஐ பை 4 ப்ளஸ் 2n பை ஐன்னு வரும். இப்போ இந்த லாக் ரூட் 2 எப்படி எழுதிக்கலாம்னா லாக் 2 பவர் 1/2 எழுதலாம். அப்போ 1/2 வெளியில் எடுத்துட்டோம்னா 1/2 லாக் 2 ப்ளஸ் ஐஎஃப் எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 8n ப்ளஸ் 1 இன்ட்டு பை 4ன்னு வரும். Next we are going to prove that log of minus is equal to 1 plus I of 2n plus 1 into pi ன்னு ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மைனஸ் ஏ எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை. ஏன்னா காஸ் பை இஸ் ஈக்குவல் டு -1, sin pi is equal to 0, so it will becomes minus is equal to a into cos pi plus i sin pi. இப்போ கேபிட்டல் லாக் ரெண்டு சைடு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ கேபிட்டல் லாக் ஆஃப் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஏன்னு இருக்குது. அப்போ ஸ்மால் லாக் ஆர்க்கு பதிலாக ஸ்மால் லாக் ஏன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் ஐ இங்கே டீட்டான்றது பையன் இருக்குது. அப்போ டீட்டா ப்ளஸ் 2n பைன்றது ப்ளஸ் ஐ ஆஃப் பை ப்ளஸ் 2n பைன்னு எழுதிக்கலாம். இப்போ லாக் ஏ எல்லாருக்குமே தெரியும் 1 ப்ளஸ் ஐஎஃப் அதில் பையை வெளியில் எடுத்துட்டோம்னா 2n ப்ளஸ் 1 இன்ட்டு பையன் எழுதிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 3, ப்ரூவ் தட் லாக் ஆஃப் 1 பை 1 மைனஸ் இ பவர் ஐ டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் லாக் ஆஃப் கோசிகன் ஆஃப் டீட்டா டிவைடட் பை 2 ஹோல் டிவைடட் பை 2 ப்ளஸ் ஐ ஆஃப் 2n பை ப்ளஸ் பை பை 2 மைனஸ் டீட்டா டிவைடட் பை 2. இப்போ ஃபஸ்ட்டு 1 டிவைடட் பை 1 மைனஸ் இ பவர் ஐ டீட்டா அப்படி எழுதிக்கலாம். 1 மைனஸ் இ பவர் ஐ டீட்டா ஹோல் பவர் -1. இப்போ இ பவர் ஐ டீட்டா எப்படி எழுதிக்கலாம் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. இப்போ இந்த டீட்டா டேர்ம்ஸு நம்பர்லாம் ஒரு சைடாகவும் காம்ப்ளெக்ஸ் டேர்ம்ஸை ஒரு சைடாக வச்சுட்டோம்னா 1 மைனஸ் காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டான்னு வந்துடும். ஹோல் பவர் -1 இருக்குது. 1 மைனஸ் காஸ் டீட்டா எப்படி எழுதிக்கலாம் 2 சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை 2. அதே மாதிரி சைன் டீட்டாவை we can write 2 இன்ட்டு சைன் டீட்டா டிவைடட் பை 2 காஸ் டீட்டா டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கலாம். அந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன டேர்ம்ஸ் இருக்குன்னா 2 sin theta divided by 2ன்னு இருக்குது. அதை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 2 sin theta divided by 2 ஹோல் பவர் -1ன்னு வரும். அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னா sin theta divided by 2 மைனஸ் ஐ காஸ் theta divided by 2 ஹோல் பவர் -1ன்னு இருக்கும். இப்போ 2 sin theta divided by 2 ஹோல் பவர் -1 இருக்குல்ல, அது இன்வெர்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும்னா 2 பவர் -1 இன்ட்டு 1 by cosecant theta 1 by sin theta divided by 2 வரும். 1 by sin theta divided by 2 is nothing but cosecant theta divided by 2. At the same time 2 power -1 என்றது 1 by 2. So 2 sin theta divided by 2 whole power -1 cosecant theta divided by 2 whole divided by 2 எழுதிக்கலாம். அப்புறம் sin theta divided by 2 எப்படி எழுதிக்கலாம்னா cos 90 minus theta divided by 2, அதாவது cos by 2 minus theta divided by 2 எழுதிக்கலாம். அதே மாதிரி cos theta divided by 2 எப்படி எழுதிக்கலாம் sin by 2 minus theta divided by 2 எழுதிக்கலாம். ஓகே, இப்போ டிமோரின்ஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா
காஸ் டி இப்போ காஸ் கேபிட்டல் ஏ மைனஸ் ஐ சைன் கேபிட்டல் ஏ ஹோல் பவர் மைனஸ் ஒன்றுன்னு இருந்ததுன்னா எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் ஏ ப்ளஸ் ஐ சைன் கேபிட்டல் ஏன்னு எழுதிக்கலாம். அப்போ டிமார்ஸ் தியரம் படி இந்த ஃபார்முலா எப்படி வந்துடும்னா கொசிகன் டீட்டா டிவைடர் பை டூ டிவைடர் பை டூ ஹோல் டிவைடர் பை டூ காஸ் பை பை டூ மைனஸ் டீட்டா டிவைடர் பை டூ ப்ளஸ் சைன் பை பை டூ மைனஸ் டீட்டா டிவைடர் பை டூன்னு எழுதிக்கலாம். இப்போ கேபிட்டல் லாக் ஆஃப் இப்போ ரெண்டு சைடும் கேபிட்டல் லாகரிதம் அப்ளை பண்ணிடலாம். அப்போ கேபிட்டல் லாக் ஆஃப் ஒன் டிவைடர் பை ஒன் மைனஸ் இ பவர் டீட்டா சீக்வல் டு ரைட் சைடில் ஸ்மால் லாக் ஆஃப் கோசிகன் டீட்டா டிவைடர் பை டூ ஹோல் டிவைடர் பை டூ ப்ளஸ் ஐ இன்ட்டு இங்கே டீட்டாக்கு பதில் என்ன இருக்குது பை பை டூ மைனஸ் டீட்டா டிவைடர் பை டூ இருக்குது. அவ்வளோதான். ப்ளஸ் டூ என் பை போட்டிங்கன்னா முடிஞ்சது. அவ்வளோதான். ப்ராப்ளம் 3 ஓவர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 4. இந்த ப்ராப்ளம் 4ல் வந்து நம்ம ப்ராப்ளம் 2ல் உள்ள ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த கேபிட்டல் லாக் ஐ வேல்யூவும் அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் கேபிட்டல் லாக் ஆஃப் இ பவர் மைனஸ் இன்னு கண்டுபிடிச்சோம்ல, கேபிட்டல் லாக் ஆஃப் மைனஸ் இ அதோட வேல்யூஸும் கூட நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ப்ராப்ளம் 2வை நம்ம ப்ராப்ளம் 4ல் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, என்ன ப்ராப்ளம் 4ல் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் பாருங்க. டு ப்ரூவ் தட் ஐ பவர் ஐ ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஆஃப் 4n + 1 இன்ட்டு பை பை டூன்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஐ பவர் ஐ எப்படி எழுதிக்கலாம், இ பவர் ஐ கேபிட்டல் லாக் ஆஃப் ஐன்னு எழுதிக்கலாம். இப்போ கேபிட்டல் லாக் ஐக்கு அந்த ப்ராப்ளம் 2வில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்ல, அந்த கண்டிஷன்ஸ் எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ அங்கே வந்து ப்ராப்ளம் 2வில் கேபிட்டல் லாக் என்ன எழுதியிருந்தோம், ஐ ஆஃப் 4n + 1 பை பை டூ எழுதியிருந்தோம். அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ இட் வில் பிகம்ஸ் இ பவர் ஐ இன்ட்டு ஐ 4n + 1 பை பை டூ ஐ இன்ட்டு ஐ மைனஸ் ஒன்று. அப்போ இ பவர் மைனஸ் ஆஃப் 4n + 1 பை பை டூ. அவ்வளோதான் ப்ராப்ளம் 4. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 5. ஐ பவர் ஏ ப்ளஸ் ஐபி. இப்போ இதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலாக ப்ராப்ளம் 4க்கும் ப்ராப்ளம் 5க்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, ரியல் பார்ட்டை வந்து 0வும் காம்ப்ளெக்ஸ் பார்ட்டை வந்து 1ன்னு வச்சுருந்துருக்காங்க. அப்போ ஐ ஆஃப் ஏ பவர் ஐ ப்ளஸ் ஐ ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி ஜென்ரல் ஃபார்மேட் எழுத போகிறாங்க. விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபின்னு இருக்குன்னா, டு ப்ரூவ் தட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஆஃப் 4n + 1 பை இன்ட்டு பின்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஐ ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபியை ஏ ப்ளஸ் ஐபின்னு எழுதிக்கலாம். இப்போ ஐ ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி அதை எப்படி எழுதலாம்னா, இ பவர் ஏ ப்ளஸ் ஐபி லாக் கேபிட்டல் லாக் ஐன்னு எழுதிடலாம் டெஃபினேஷன்ஸில் இருந்து. இப்போ இ ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபியில் இந்த லாக் ஐ இருக்குல்ல, அந்த லாக் ஐக்கு இந்த ப்ராப்ளம் 2வில் உள்ள ஃபஸ்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணோம்னா ஐ ஆஃப் 4n + 1 பை பை டூன்னு எழுதிக்கலாம். இப்போ ஐயையும் அந்த ஏ ப்ளஸ் ஐபியும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஏஐ மைனஸ் பி இன்ட்டு 4n + 1 பை பை டூன்னு வரும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் இந்த ஐ பார்ட்டு தனியாகவும் ஐ இல்லாத பார்ட்டை தனியாகவும் ப்ராடக்ட்டில் பிரித்து எழுதுகிறாங்க. அப்போ இ பவர் அதாவது ஏ டுகெதர் வித் ஐ அப்புறம் பி வித் நம்பர் டேர்ம்ஸ் இ பவர் ஐஏ 4n + 1 பை பை டூ இ பவர் மைனஸ் பி 4n + 1 பை பை டூன்னு எழுதலாம். அப்போ இதில் இந்த இ பவர் மைனஸ் பி 4n + 1 பை பை டூ அப்படியே வச்சுக்கிட்டு இந்த இ பவர் ஐ ஆஃப் ரிமைனிங் டேர்ம்ஸ் இருக்குல்ல, அதை டீட்டாவை கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ டீட்டா சிக்கோடு என்ன இருக்கும், ஏ இன்ட்டு 4n + 1 பை பை டூன்னு இருக்கும். அப்போ இட் வில் பிகம்ஸ் இ பவர் ஐ டீட்டா இ பவர் மைனஸ் பி ஆஃப் த டேர்ம். அப்போ இ பவர் மைனஸ் பி ஆஃப் த டேர்ம் அப்படி வச்சுக்கிட்டு இ பவர் ஐ டீட்டா அப்படி எழுதலாம், காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. அதுக்கு டீட்டாவோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் கீழே எழுதியிருப்பாங்க. இப்போ ஏ ப்ளஸ் ஐபி என்ன வந்துருச்சு, இ பவர் மைனஸ் பி 4n + 1 பை பை டூ காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டான்னு வந்துருச்சு. இப்போ இதில் ரியல் பார்ட்டை தனியாக இமேஜின் பார்ட்டி தனியாக பிரிச்சிட்டிங்கன்னா ஏபி தனியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏசி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் பி ஆஃப் 4n + 1 பை பை டூ காஸ் டீட்டா, பிசி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் பி 4n + 1 பை பை டூ இன்ட்டு சைன் டீட்டான்னு வந்துடும். இப்போ ரெண்டு ஸ்கொயர் பண்ணிடுங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 1 வந்துடும். அப்போ இ பவர் மைனஸ் 4n + 1 பை இன்ட்டு பி. அவ்வளோதான். ப்ராப்ளம் 5 முடிஞ்சு. 5 யூனிட்டி நம்ம முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் படிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. எக்ஸாமு எழுதுங்க. ஏதாவது ஒரு டவுட்னா சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே.